அறிஞனாயிரு கலைஞனாயிரு அற்புதம் செய்யும் சிற்பியாயிரு அரசனாயிரு புருஷனாயிரு ஆயிரம் கோடிக்கு அதிபனாயிரு வீரனாயிரு சூரனாயிரு வித்தக தத்துவ ஞானியாயிரு அனைவருக்கும் இங்கு ஒரே ஞாயிறு அதனால் என்றும் மனிதனாயிரு. ஒலிச்சரம். நல்லது நேயர்களே, வாரம் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை தாங்கி வானொலியை அலங்கரிக்கின்ற ஒலிச்சரம் நிகழ்ச்சி இப்பொழுது வானொலிக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது. இன்றைய ஒலிச்சரம் உள்ளூர் வானொலி பிளெண்டிவெளி FM 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேயர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். இன்றைய ஒலிச்சரத்தில் எந்தெரிவு பாடல், வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள், நூலில் நுகர்ந்த பகுதிகள் மற்றும் சுகமான ராகங்கள் என்பன வானிலையை அலங்கரிக்க இருக்கின்றன. முதலில் வானிலைக்கு வருவது என் தெரிவு பாடல் ஒன்று. கிளி சேலகட்டும் வண்ண கிளி என்ன வேணும் கேளு நான் தரவா தரவா ஒன்ன நினைச்சுக்கா நான் நிதமுண்டா என் தலவாரி பூச்சூடினே ஒரு நாளும் பூம் பொட்டும் வாடாது மானே மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே ஒன்னு போல யாரும் இல்ல கலிவா கலிவா ராசாத்தி என தொடத்தான் லேசாக விரல் படத்தான் ஆறாத காயம் எல்லாம் ஆறி போகுமே சாமியுண்டு காவலுக்கு அச்சப்பட தேவையில்லை கலையாத வாசம் நாம் கொண்டாடும் நேசம் நிலையான உறவென்று வரலாறு பேசும் மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே ஒன்ன போல யாரும் இல்ல கலிவா கலிவா
பிரசவம் நலமாக தினம் தினமும் ஆட்டாள வேண்டி வந்தேன் போதுமல்லவா. உன்னுடைய பாசத்துக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. உன்னையன்றி வாழ்வதற்கு மண்ணில் ஒரு வாழ்க்கை இல்லை. உசுராகத்தானே நான் உறவாடுவேனே. ஒருபோதும் இரு ஜீவன் பிரியாதுமானே. மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே, உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா. உன்னை நினைச்சுதான் நான் நெதமுதான் என் தலவாரி பூச்சூடினே. ஒரு நாளும் பூவும் பொட்டும் வாடாதுமானே. மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே, உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா. வானொலியை அலங்கரித்துச் சென்றது என் தெரிவு பாடல். தொடர்ந்து வானொலியை அலங்கரிக்க இருப்பது வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள். அந்த வரிசையில் கலியமூர்த்தி IPS அவர்கள் சென்னையில் கல்லூரி ஒன்றில் மாணவர்கள் மத்தியில் ஆற்றிய உரையில் ஒரு சிறிய பகுதியை உங்கள் சிந்தனைக்காக வானொலிக்கு எடுத்து வருகின்றேன். இப்போ இந்த இடத்துல பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இங்கே பேசும்போது சொன்னாங்க, புத்தக வாசிப்பை பற்றி அந்த பெண் பேசும்போதும் உங்கள் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பேசும்போதும் சொன்னார். இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், பெற்றோர்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆளுகிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமலங்கி நூலினுடைய கூர்மை, நூல் என்று சொல்லுவது புத்தகத்தை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமலங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் பிள்ளைகள் பாட புத்தகங்களையும் பெரியவர்கள் நல்ல புத்தகங்களையும் தொடர்ந்து வாசிக்க வேண்டும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு புத்தக வாசிப்பை அறிமுகப்படுத்துகிறார்களோ அந்த பிள்ளைகள் ஒருபோதும் தோற்பதில்லை. இங்கே புத்தக வாசிப்பை அறிமுகப்படுத்தினோம் என்று பேசும்போது உங்களுடைய தாளாளரும் உங்களுடைய முதல்வரும் அவர் தரணி அவர்கள் பேசும்போதும் குறிப்பிட்டார்கள். இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வாசிப்பு பழக்கம் என்பது படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல். பிளேட்டோ இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் வாசிப்பு. நெல்சன் மண்டேலா. இதெல்லாம் ஏன் சொன்னாங்க? பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. மகாத்மா காந்தி. இந்த வாசிப்பு என்ன பண்ணோம்? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பளினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். புத்தகங்களிலிருந்து மட்டும்தான், பாட புத்தகங்களிலிருந்து அல்ல, நூலகங்களிலிருந்து, நல்ல புத்தகங்களிலிருந்து மட்டும்தான் நம்மை நாம் அறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, இந்த உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, போராட கற்றுக்கொள்வது எப்படி, தோல்வியில் தோண்டு போகாமல் இருப்பது எப்படி, வெற்றியில் அமைதியாக அடக்கமாக இருப்பது எப்படி என்பதையெல்லாம் புத்தகங்கள் தான் சொல்லித்தரும். லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே a reader, tomorrow a leader. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். சரி, அவர் விளையாட்டை பற்றி, இந்த பள்ளிக்கூடம் விளையாட்டுக்கு பெரிய முன்னுரிமை கொடுப்பதாக என்கிட்ட பேசும்போது சொன்னார். உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? 2 சம்பவங்களை குறிப்பிடுகின்றேன். 1992ஆம் ஆண்டு பீஜிங்கில் நடந்த ஒலிம்பிக்கில் இவான் குரோக்கர்னு ஒருத்தன் நீச்சல் போட்டியில் ஃப்ரீ ஸ்டைலில் ரொம்ப குறைந்த நேரத்தில் வெற்றி கோட்டை தொடுறான். அவன்கிட்ட போய் மைக்கேல் பெல்ப்ஸ்னு அவனிடம் தோல்வியை தழுவிய ஒருத்தன் போய் கேட்குறான். அவனை பால்டிமோர் புல்லட்னு சொல்லுவாங்க. இன்று மாபெரும் வீரன் அவன். எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. காரணத்தோடு உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் பதிவு செய்கின்றேன். அவன் போய் அவன்கிட்ட போய், எப்படா இவ்வளோ குறைச்ச நேரத்தில் நீ வெற்றி கோட்டை தொட்டன்னு இவான் குரோக்கர்ட்ட மைக்கேல் பெல்ப்ஸ் கேட்குறான். அவனை இன்சல்ட் பண்ணிடுறான். அவன் கொஞ்சம் கூட அதை பற்றி வருத்தமே படலை. அவன் மெடலை இவான் குரோக்கர் போட்டிருக்கும் போது அவன் விரும்பலைன்னா கூட அவன் பக்கத்தில் போய் ஒரு செல்ஃபி எடுத்து அதை கொண்டு போய் அவனுடைய வீட்டில் படுக்கை அறையில் மாட்டி வச்சுக்கிறான். எந்திரிச்சு முழிச்சு பார்த்தான்னா அவனை தான் தெரியும். தன்னுடைய அவமானத்தை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் அவன் 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு நினச்சி ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறான். அடுத்து நடந்த ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தன் தாயினுடைய காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். தாயிட்ட என்ன சொன்னான் தெரியுமா?
இந்த இவான் குரோக்கரை ஒரு போட்டியிலாவது தோற்கடிக்காமல் இந்த மண்ணிலே என்னுடைய கால் படாது, இது சத்தியம் அம்மா, என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறான். நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஒரு போட்டியில் மட்டும் 8 தங்கப் பதக்கங்களை வென்று இவான் குரோக்கரை 3 போட்டிகளிலே தோற்கடித்து இன்று 25 தங்கப் பதக்கங்களை வென்ற ஒரே மனிதன் அவனாக இருக்கின்றான். அவன்கிட்ட போய் எப்படா நடந்துச்சுன்னு கேட்டான். அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை. நம்மை அவமதிப்பவர்களை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம். நம் தகுதியை நாம் உயர்த்தி கொண்டு கல்வியின் மூலமோ விளையாட்டின் மூலமோ திறமையின் மூலமோ நாம் உயர்த்தி கொண்டால் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்து விடும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த இவான் குரோக்கர் போய் அவன்கிட்ட மண்டியிட்டு கும்பிடு போட்டு உன்கிட்ட நான் செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். பிள்ளைகளுக்கு இதை சொல்லித்தாருங்கள். தோல்வியில் துவண்டு போகக்கூடாது. 10 முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய் நீ 9 முறை எழுந்தவள் தானே என்று அற்புதமாக எப்படியெல்லாம் அறிவுரை கூறுகின்ற பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். பிள்ளைகள் தோல்வியை தழுவும் போது, குறைந்த மதிப்பெண்கள் பெறும்போது உங்களுடைய ஆதரவு தான் அதிகமாக தேவை. இதை புரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்கள் தான். வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல்நலமே. இன்பத்தினுடைய உயிர்கோட்பாடு உடல்நலம், உடல்நலத்தினுடைய உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி. ஒரு மனிதன் தன் அறிவை மட்டும் வளர்த்து கொண்டு உடலை வளர்க்காமலோ உடலை மட்டும் வளர்த்து கொண்டு அறிவை வளர்க்காமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும். ஒரு வாரத்திற்கு 168 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம் தான் குறையும். பாக்கி உள்ள 161 மணி நேரம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் உடலுக்காக நீங்கள் செலவு செய்தீர்களே, ஆனால் உங்களுக்கு அந்த 161 மணி நேரத்திலே உத்தரவாதம் உண்டு. இல்லை நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றேன், இல்லை வேற வேலையில் இருக்கேன், எனக்கு என் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் கோயம்புத்தூர்லேருந்து அவசரமாக சென்னைக்கு போகிறேன், பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு போனால் உங்களுடைய பயணம் எப்படி தடைப்பட்டு போய்விடுமோ அதுபோல் வாழ்க்கை பயணமும் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடும். தயவுசெய்து பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டினுடைய அருமையை பற்றியும் உடற்பயிற்சியினுடைய அவசியத்தை பற்றியும் எடுத்து கூற வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். அது மட்டும் இல்லை, விசையுறு பந்தினை போல் நான் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் பாரதி. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலன்னா யமன். காலையிலையும் சாயந்தரமும் நடந்துட்டு வர்றவன அவன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு யமனே ஓடி போவானான். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பான்னர் மனோன்மணியன் சுந்தரனார். இதையெல்லாம் பெரியவர்களும் தெரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கும் படிப்பினுடைய அவசியத்தையும் உடல்நலத்தினுடைய அவசியத்தையும் சொல்லித்தர வேண்டும். உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம்பர் திருமூலர். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பு இல்லைன்னா உயிர் இல்லைடான்டர். அரும்பு கோணிடில் மலராகும், கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம், இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம். என்ன அர்த்தம்? பூ அதனுடைய தண்டு வளைஞ்சு வளைஞ்சு இருந்தா கூட அதனுடைய மலர் குன்றாதான். கரும்பு வளைஞ்சிருந்தா கூட அதுல இருந்து வெள்ளம் எடுத்துடலாமா? இரும்பு வளைஞ்சிருந்தா அதை அங்குசமாக்கி யானையை வெல்லலாமா? நரம்பு கோணிடில் எதுவுமே பண்ண முடியாது. இதை சொல்ல வேண்டியது யாரு? பெற்றோர்களும் உணர்ந்து பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும். ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, தாயின் இதயம் போதும் மனிதா சஞ்சலமேதும் இல்லை. ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, தாயின் இதயம் போதும் மனிதா சஞ்சலமேதும் இல்லை. தாய் போன்ற தெய்வமும் இல்லை, தாயின்றி ஜீவனும் இல்லை, தாயின் அன்பு கடனை திருப்பி தந்தவர் யாரும் இல்லை. ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள்
தேவையில்லை, தாயின் இதயம் போதும் மனித சஞ்சலமேதும் இல்லை. தூங்கும் வேளையில் பிள்ளை இருமினால் துள்ளி எழுந்த என் அம்மா, ஆவி பதறிதான் அழுது புலம்பினேன் இருக்கின்றாள் சும்மா. எங்கு சென்ற போதும் என்னை துணையாக அழைப்பாயே, சொர்க்கவாசல் போகும் போது தனியாக சென்றாயே. தலையாட்டும் விதியின் கையில் விளையாட்டு பொம்மையானேன், தாயின் ஞாபக அலைகள் வீசும் தனிமை தீவானே. ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, தாயின் இதயம் போதும் மனித சஞ்சலமேதுமில்லை. வானொலியை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது நூலில் நுகர்ந்த பகுதி. இன்றைய நூலில் நுகர்ந்த பகுதியாக கமலா கந்தசாமி அவர்களுடைய தினமொரு சுய முன்னேற்ற சிந்தனை தேன் என்ற நூலிலிருந்து நான் வாசித்த ஒரு பகுதியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். பகை மட்டும் வேண்டாம். 1000 நண்பர்கள் இருப்பதில் பெருமை இல்லை, ஒரு எதிரி கூட நமக்கு முளைத்து விடாமல் பார்த்து கொண்டால் தான் பெருமை என்று எமர்சன் கூறுகின்றார். பகை கூடாது, கொஞ்சமும் கூடாது. பகையால் ஆபத்து நிழல் போல் தொடரும். பணமில்லாமலும் நிம்மதி வரும், பகை இருப்பின் நிம்மதி வரவே வராது. 1000 நண்பர்கள் இருப்பது பலன்தான். அப்படி இருந்தும் ஒரு எதிரி இருந்தால் அந்த 1000 பலமும் அடியோடு அழிந்துவிடும். அடுத்தவர்களை மதித்தல் நட்பு, மிதித்தல் பகை என அறிக. ஒருவனுக்கு நாம் துயர் செய்தால், துன்பம் கொடுத்தால் அவன் பகையாகிறான், நம்மை எதிரியாக பாவிக்கிறான், நம்மை பழிவாங்க துடிக்கிறான். எப்போதும் நாம் விழிப்பாக இருக்க முடியுமா? அமைதியை விட மேலான மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை என்று புத்தர் கூறுகிறார். என்ன வேண்டும்? அமைதி. அதைவிட மேலான மகிழ்ச்சி உலகில் இல்லை என்பது புத்தனின் தத்துவம். அந்த அமைதி எப்படி வரும்?
எப்போது வரும்? பணத்திலா? இல்லை, பகையறியா வாழ்விலே அமைதி இருக்கிறது. அந்த அமைதியில்தான் மகிழ்ச்சியே இருக்கிறது. நேசிக்க முடியாவிட்டால் பொறுத்துக்கொள், சகித்துக்கொள். கொஞ்சம் விலகினில், அதை விட்டு பகையேன்? பகைக்கு அடிப்படை கோபம். அந்த கோபத்தை வெல்ல முடியுமா? கஷ்டம்தான். ஆனாலும் சகித்து கொள்ள முடியும், தாங்கிக் கொள்ள முடியும், போகட்டும் என விட்டு கொடுக்க முடியும், உதாசீனம் செய்ய முடியும். அதைவிட ஒரு நல்ல வழி தாமதம். கோபத்தில் உடனே எந்த முடிவும் வேண்டாம். கோபத்தில் மௌனம், கோபத்தில் சிந்தனையை ஒத்திப்போடல். தாமதமே கோபத்துக்கு முறி. பகையை அன்பினால்தான் வெல்ல முடியும். புத்தர் கூறுகின்றார், பகை வருகிறது, நாமே தேடாமலும் வருகிறது. அதை வெல்வது எப்படி? பகையை அன்பினால் வெல்ல வேண்டும். பகையாளிக்கு நன்மை செய்ய வேண்டும். பகைவனுக்கு அருள்வாய் என பாரதி போல் வேண்டுங்கள். இன்னா செய்தாரை தண்டித்தல் அவர் வெட்கப்படும்படியாக அவருக்கு நன்மை செய்வதே பெரிய தண்டனை என்கிற வள்ளுவர் கருத்தை பரிசீலியுங்கள். இயேசுவின் பொறுமை, நபிகளின் நல்வழி, புத்தனின் தத்துவம் என நிறைய யோசியுங்கள். கோபத்தை வென்று அன்பு செலுத்தி பொறுமை காத்து பகையை ஒழியுங்கள். பகையை நீக்கி அமைதியை நாடுங்கள். அந்த அமைதியில்தான் மகிழ்ச்சி, இன்பம் இருக்கிறது. உலகின் துயரம், பழிவாங்கல், வன்முறை, கலவரம் எல்லாவற்றிற்கும் யோசித்தால் அடிப்படை காரணம் பகைதான் என அறிய. மதப்பகை, இனப்பகை, சாதிப்பகை என சமுதாய பகையால் உலகமே இன்று அமைதியற்று இருக்கிறது. விட்டுக்கொடு, பேதம் வேண்டாம். நீ நீயாகவே இரு, நான் நானாகவே இருக்கிறேன். ஆனாலும் நாம் அன்பாகவே இருப்போம். அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அந்த அண்டம் வந்தா சாதி கொடுத்து ஆட்டி வைக்கிறான். ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையதான் பூட்டி வைக்கிறான். அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. சுமந்து அவ பட்டினிதான் கிடப்பா. நம்ம பக்குவம்மா பெற்றெடுக்க பத்தியந்தான் இருப்பா. மூச்சடக்கி முக்குள்ளிச்ச முத்த போல காப்பா. அவ முந்தானையில் தொட்டில் கட்டி முத்தானூறு கொடுப்பா. பெத்த புள்ள துடிக்கும் போது பெத்த புள்ள துடிக்கும் போது கண்ணீர் சிந்துவா. அது கண்ணீர் இல்லடா, அவரத்தந்தானடா. பூமியில நடந்து வரோம் தெய்வம் தாண்டா தாகி. அதை புரிஞ்சிக்காம பெத்த மனச தவிக்க விட்ட பாவி. அடாதடா எப்பா, அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அடாதடா